தலைவரின் முக்கிய பொறுப்புகள்: அடிப்படை சாலை வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவுநீர் அகற்றுதல், சுகாதாரத்தை பராமரித்தல், தெரு மின்விளக்கு வசதிகள் போன்றவற்றை கட்டாயமாக செய்து கொடுக்க வேண்டும். கிராம தலைவர் கிராம மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு 55 லிட்டர் குடிநீர் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு தகுந்தவாறு நீர்நிலைகளில் போதுமான அளவு தண்ணீர் உள்ளதா மற்றும் குடிநீர் தொட்டியின் கொள்ளளவு போன்றவற்றை கண்காணித்து அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும்படி உறுதி செய்ய வேண்டும். முக்கியமாக சரியான அளவு குளோரின் கலக்கப்படுகிறதா என்றும், குடிநீர் தொட்டியை 15 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்து பராமரிக்கப்படுகிறதா என்பதையும் தலைவர் கண்காணிக்க வேண்டும். கிராமத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும், குறிப்பாக நலிவடைந்தோர் பகுதி வாழ் மக்களுக்கும் மற்றும் மேட்டு பகுதியில் வாழும் மக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசின் சிறந்த முயற்சியால் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் LED தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டு கிராமங்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை அடைந்துள்ளது. கிராம ஊராட்சியின் வருமானத்தில் பெரும்பாலான நிதி மின் கட்டணத்திற்கே செலவு ஆவதால் கிராம ஊராட்சி தலைவர் மின்சார மின் மீட்டர் ஓட்டத்தை குறித்து வைத்து கண்காணிக்க வேண்டும். மின் சிக்கனத்தை கடைபிடித்தால் நிதியை சேமித்து மற்ற கிராம வளர்ச்சி பணிகளுக்கு தலைவர் பயன்படுத்தலாம். மின் விளக்குகள் சரியாக மாலை 6 மணிக்கு ஏற்றி காலை 5 மணிக்கு அணைக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். இதற்கு தலைவர் அப்பகுதியில் உள்ள பயனாளர் குழுவை அமைத்து அவர்கள் தெருவிளக்குகளை ஏற்றி அணைத்து பராமரிக்கும் பணியை மேற்கொள்வதை கண்காணிக்கலாம். LED தெருவிளக்குகளுக்கு 5 ஆண்டுகள் வரை உற்பத்தி உத்தரவாதம் இருப்பதால் ஏதாவது பழுதடைந்தால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் உடனுக்குடன் மாற்ற முடியும். கிராமங்கள் தோறும் அடிப்படை சாலை வசதிகளை ஏற்படுத்தி திறந்த வெளியிடங்களில் மலம் கழிக்காமல் நமது கிராமத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காக்க வேண்டும். மேலும் கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த புதிய குடிநீர் வசதி, சாலைகள், மின்விளக்கு போன்ற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளுக்கு கூடுதலாக தெரு மின் விளக்குகளை அமைத்து பாதுகாப்பினை ஏற்படுத்தலாம். நெருக்கடி மற்றும் நேரத்தை சேமிக்க அதிக மக்கள் உள்ள இடங்களுக்கு கூடுதலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தரலாம். மத்திய மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்களான முதலமைச்சரின் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் மற்றும் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவற்றை கிராம ஊராட்சிகள் செயல்படுத்த வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முயற்சியின் காரணமாக தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி இன்று பெரும்பாலான கிராமங்கள் நெகிழியற்று சுற்றுச்சூழல் மாசு நீங்கி தூய்மையாக இயற்கை எழிலோடு பராமரிக்கப்படுகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த புரட்சிகர திட்டமான தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் தூய்மை காவலர்கள் வீடுகள் தோறும் சென்று குப்பை கழிவுகளை சேகரித்து தரம் பிரிக்கும் மக்கும் குப்பைகளை உரங்களுக்கும், மக்காத குப்பைகளை மறுசுழற்சி முறைக்கும் பயன்படுத்துகின்றோம். இத்திட்டம் மக்கள் நோய் நொடியின்றி சுகாதாரத்துடன் வாழ பெரிதும் உதவுகிறது. நாம் மக்களின் நலனில் செலுத்தும் அக்கறையும் அவர்கள் மீது கொண்டுள்ள நல்லெண்ணமும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுடன் வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த தளத்திற்கு கொண்டு சேர்க்க வழிவகுக்கும் என்பதை கிராம ஊராட்சி தலைவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அரசு கிராம ஊராட்சியின் வளர்ச்சியையும் திட்டத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறப்பாக செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களில் 5 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு தலா ரூபாய் 3 லட்சம் வீதமும், மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்படும் ஒரு ஊராட்சி கூட்டமைப்பிற்கு ரூபாய் 1 லட்சமும் வழங்குகிறது. கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவியேற்ற பின்னர் அந்த கிராமத்தின் தற்போது உள்ள நிலையினை ஒவ்வொரு இடமாக புகைப்படம் மற்றும் காணொளி மூலம் பதிவு செய்து உங்கள் பதவி காலமான 5 ஆண்டுகளில் நீங்கள் மேற்கொண்ட கிராம வளர்ச்சி திட்டங்களை புகைப்படம் மற்றும் காணொளி மூலம் தகவல்களாக சேகரித்து மக்களிடம் சேர்ப்பிக்கும் வகையில் உங்களை தலைவராக கொண்டாடுவார்கள். கிராம ஊராட்சி தலைவர் நிர்வாகியாக மட்டும் செயல்படாமல் பெண்களின் முன்னேற்றம், நலிவடைந்த மகளின் பொருளாதார மேம்பாடு, பள்ளிகளின் தரம் மற்றும் படிக்கும் பிள்ளைகளின் வாழ்வியல் மேம்பாடு, நீர் மேலாண்மை, இயற்கை வளத்தை பாதுகாப்பது, விவசாயிக்கு உற்ற தோழனாக விவசாயத்திற்கு அரணாக விளங்க வேண்டும்.
தலைவர் இப்படி பல்வேறுபட்ட தொலைநோக்கு பார்வையுடன் இலக்குகளை நிர்ணயித்து செயல்பட்டால் ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் தங்களுக்கான முன்னேற்ற பாதையில் செயல்பட்டு நாளை உலகம் திரும்பி பார்த்து வியக்க வைக்கும் அளவிற்கு நம்மிடமிருக்கும் வளங்களை மேம்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை அடைய முடியும். கடந்த 2019ஆம் ஆண்டு ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களை கிராமங்கள் செயல்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கு 12 தேசிய விருதுகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. உங்கள் தலைமையில் கிராம ஊராட்சிகள் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு இந்தியாவில் முன்மாதிரி மாநிலமாக தொடரட்டும். வளர்க ஊரகம், வாழ்க தமிழகம்.